ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 8000 முதல்வர் அடுத்த சர்ப்ரைஸ் அறிவிப்பு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மூலம் மக்களை ஆச்சரியப்படுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்பதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு ஊக்கத்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்பட்டு பரவலான வரவேற்பை பெற்றது. அதனைத் தொடர்ந்து அரசின் பிற சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களில் பயனாளியாக உள்ள முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் உள்ளிட்டோருக்கும் சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தன. அந்த கோரிக்கையை ஏற்று மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து ரூபாய் 2000 சிறப்பு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 29.29 லட்சம் முதியோர் மற்றும் கைம்பெண்களுக்கு தலா ரூபாய் 3200 மற்றும் 5.92 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ரூபாய் 3500 மேலும் பராமரிப்பு உதவித்தொகை பெறும் 2.58 லட்சம் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 4000 வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகாக ஏப்ரல் முதல் ஜூன் வரை மீன்பிடி தடை காலத்தை முன்னிட்டு 1,62,900 மீனவர் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 8000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசும் தேயிலைக்கு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 2 ஆதார விலையாக மொத்தம் ரூபாய் 8.53 கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் என்ற உறுதியை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் அவர்கள். மீன்பிடி தடை காலம் வருவதால் மீனவர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ரூபாய் 8000 வழங்கப்படும் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேயிலை, அது மாதிரி தேயிலை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை விவசாயிகளுக்கு 14,870 தேயிலை விவசாயிகளுக்கு ரூபாய் 2 கிலோ ஒன்றுக்கு 2 ஆதார விலையாக வழங்கப்படும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.